Hi students, welcome to ICAS Academy. Select விழுப்புரம் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம TNPSC Group 4 கான புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டோம். அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா February 5 இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லாமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? சோ அந்த டெஸ்டுக்கான டிஸ்கஷன் வீடியோ புரியுதா? ஆன்சர் டிஸ்கஷன், மேத்ஸ் கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? மொத்தமா 200 கேள்விக்கான ஆன்சர் நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம். புரியுதா? வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் யாரும் இதனால வரைக்கும் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வெறுமனே 499. ஓகேவா? அது 500 ரூபாய் மட்டும் தான். இதுல என்னெல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியுமே வேர் டு ஸ்டடியை வீடியோவா எடுத்து கொடுத்துருவோம். புரியுதா? டெஸ்ட்கான ஷெட்யூல் கொடுத்துருவோம், டெஸ்ட் கொடுத்துருவோம். மொத்தமா 10,000 கொஸ்டின் வரப்போகுது இந்த டெஸ்ட் பேட்ச்ல. அந்த 10,000 கொஸ்டின் டிஸ்கஷனும் வந்துடும். புரியுதா? ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு வச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு அந்த 499 ரூபாய், புரியுதா? 499 ரூபாய இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை இதுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டுருங்க. முடிஞ்சா வாட்ஸ்அப் அனுப்பிச்சு ஒரு மெசேஜ் நாங்க வந்து குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணி விட்டீங்கன்னா நம்ம டீம் வந்து உங்களை சேர்த்துருவாங்க. புரியுதா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல இருக்க மேத்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சரை ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அப்புறமா அப்படியே ஜிஎஸ் தமிழ் அப்படியே ஒண்ணு போய் ஒண்ணா பார்க்கலாம். புரியுதா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 35,000க்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. அதாவது 35,000க்கு 9% 2 வருஷத்துக்கு தனி வட்டி கேட்கிறாங்க. நல்லா கவனிங்க. இப்ப இதுல 1% தான் எவ்வளவு வரும்? 350 ரூபா வரும். 3500ல 1% தான் எவ்வளவு? 350 ரூபா வரும். அப்ப 1% 350 ரூபானா 9%னா 350 into 9 45 மீதி 4 3150. கரெக்டா? 3150. ஆனா கொஸ்டின்ல கொடுத்திருக்க அந்த 9% ஒரு வருஷத்துக்கு தான். ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 3150னா 2 வருஷத்துக்கு இது 2ஆல பிரிக்கனா போதும். அப்ப எவ்வளவு வரும்? 6300 வந்திருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 6300. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில் தொகை ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. ரைட். இப்ப நமக்கு தெரியும் அசல் அப்படிங்கிறது எப்பவுமே 100%. சரிங்களா? ரைட்டு. வட்டி விகிதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12% கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 12%னா 3 வருஷத்துக்கு 36% வந்துடும். அப்ப எனக்கு மொத்தமா வட்டின்றது 36%. அப்ப மொத்த தொகை அப்படிங்கிறது 136% வந்திருக்கும். அசல் 100%, வட்டி 36%. அப்ப மொத்த தொகை 136% வந்துருக்கும். இந்த 136% தான் 17,000 ரூபாய். ஓகேவா? 17,000 ரூபாய். நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க? அசல் என்னன்னு கேக்குறாங்க. அசல் 100% கேக்குறாங்க. அசல் 100% கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? சால்வ் பண்ணோம் அப்படின்னா 25 நாள் 100, 34 நாள் 136. இப்போ 34 கேன்சல் பண்ணீங்கன்னா இது 5 டைம்ஸ் வரும். 0. 500 25 பெருக்கினா ஆன்சர் 25 125. 2 0 சேர்த்தா ஆன்சர் 12,500. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12,500. அடுத்த क्वेश्चन பாருங்க. ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதம் 1 வருஷம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி 1.5 வருஷத்துக்கு தனி வட்டி கேட்கிறாங்க. ரைட். முதல்ல 7,500க்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப 8% வட்டி வீதம்னா 1 வருஷத்துக்கு அவங்க எவ்வளவு பர்சன்ட் கொடுக்குறாங்க? 8% கொடுக்குறாங்க. அப்ப அரை வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்ட் கொடுப்பாங்க? அதுல பாதி 4% கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப 1.5 வருஷத்துக்கு 12% வந்துருக்கும். கரெக்டா? 12% வரும். அப்ப நம்ம 12% எடுத்தா ஆன்சர் வந்துடும். அப்ப 7,500ல 10% எவ்வளவு? 750. இன்னும் 2% வேணும். இப்ப இதுல 1% எவ்வளவு? 75. அப்ப 2%னா 150. அப்ப 10%னா 750, 2%னா 150. அப்ப 12%னா 9,000 வந்திருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 9,000. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு அசலானது 4% வட்டி வீதத்தில் 5 வருடங்களில் 9,200 ரூபாய் மாறுகிறது எனில் அசல் காண்க. வட்டி வீதம் 4% 5 வருஷத்துல. ஓகே. அகைன் நமக்கு தெரியும் அசல் அப்படிங்கிறது 100%. வருஷத்துக்கு 4%னா 5 வருஷத்துக்கு 20% வந்துடும். அப்ப 20% வட்டி. அப்ப மொத்த தொகை 120%. இந்த 120% தான் 9,600 ரூபாய்.
நம்மள்ட்ட அசல் எவ்வளோன்னு கேக்குறாங்க. அசல் 100%. இதை சால்வ் பண்ண ஆன்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். 4 12 12 8 12 96 800 இருக்கா. 800 10 பெருக்கணும்னா ஆன்சர் 8000. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பாருங்க. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காணும். ரைட். 25,000த்துல 1% எவ்வளவு? 25,000த்துல 1% எவ்வளவு? 250 ரூபாய். நம்மளுக்கு 8% வேணும். 8% 8ஆல பெருக்கினா கிடைச்சிடும். ஸோ பெருக்கணும் அப்படின்னா 2000 வரும். அப்ப வருஷத்துக்கு 2000 ரூபாய் வந்துச்சுன்னா 3 வருஷத்துக்கு 2000 6000 வந்துடும். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 6000. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 6000. அடுத்த கேள்வி பாருங்க. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9% வட்டி தனி வட்டியாவே 21,250 ரூபாய் செலுத்தினா அசல் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இதுல அவங்க தெளிவா கொடுக்குறாங்க. தனி வட்டி 21,250. ரைட். இப்ப வருஷத்துக்கு 9.5%. அப்ப 4 வருஷத்துக்கு 38% வந்திருக்கும். 9 4 பெருக்கி பாருங்க. 9 4 36. அரையோட ஒரு 4 பெருக்குனா 2. 36 2 கூட்டா 38. அப்போ 38% வந்திருக்கும். இந்த 38% வேல்யூ தான் 21,280. நம்மள்ட்ட அசல் கேக்குறாங்க. அசல் 100%. 38% தான் 21,280 அசல் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அவங்க கொடுத்துறாங்க. வட்டியா தான் எவ்வளவு? 21,000 தான் செலுத்துறாங்க. இப்போ வட்டி தான் 21,280 ரூபாய். இப்ப 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 19 2 38 50 2 100. 19 கேன்சல் பண்ணீங்கன்னா 19 19 மீதி 2 திரும்ப 19 19 மீதி 3 19 30 0 1120 ஆயிடும். இப்ப 1120 50 பெருக்கணும் அப்படின்னா 56 560 56,000. அப்ப ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பெருக்கி பாருங்க 56,000 வரும். அடுத்த கேள்வி பாருங்க. 6,750க்கு 219 நாட்கள் 10% வட்டி விதமில் தனி வட்டி காண்க. ரைட். இப்ப 6,750க்கு 10% எடுத்தோம்னா 675 ரூபாய். பட் இந்த 675 ரூபான்றது ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷம் நமக்கு தெரியும் 365 நாள். கரெக்டா? ஆனா நம்மள்ட்ட 219 நாளைக்கு கண்டுபிடிச்சா போதுன்றாங்க. இப்ப இந்த 365 நாள் இருக்குல்ல, அதை 5ஆல வகுத்தோம்னா 7 5 35 மீதி 1 3 5 5 கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்தை 5ஆல வகுத்தீங்கன்னா எனக்கு எத்தனை நாள் கிடைக்குது? 73 நாள் கிடைக்குது. ஆனா நம்மள்ட்ட 219 நாள் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த 73 நாளை திரும்ப 3ஆல பெருக்கணும்னா எனக்கு 219 நாள் கிடைச்சிரும். புரியுதா? அப்ப என்னன்னா ஒரு வருஷத்துக்கு வந்த வட்டி எவ்வளவு? 675 ரூபாய். அந்த 675 ரூபாய 5ஆல வகுத்தேன் அப்படின்னா 4 5 5 மீதி 1 3 5 5 4 5 5 மீதி 1 3 5 5 மீதி 2 5 5 25. இந்த 135 ரூபான்றது 73 நாளைக்கு. எனக்கு 219 நாள் வேணும்னா இதை 3ஆல பெருக்கணும். ஸோ இதை 3ஆல பெருக்கணும்னா 405 கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 405. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அதன் அசலை காண்க. ஆக்சுவலி இந்த டெஸ்ட்ல 6th தமிழ், தனி வட்டி, சிந்து சமணி நாகரிகம் தான். ஓகேவா? இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஓகே. ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டி விதத்துல 5 வருஷத்துல 10,080 மாறுது. ஓகேவா? இப்ப வருஷத்துக்கு 8%னா 5 வருஷத்துக்கு 40% வந்துடும். 40% வட்டி. நமக்கு தெரியும் அசல் எவ்வளோன்ட்டு 100%. அப்ப மொத்த தொகை எவ்வளவு வந்திருக்கும்? 140% வந்திருக்கும். சோ இந்த 140% தான் 10,080. நம்மள்ட்ட அசல் கேக்குறாங்க. அசல் 100%. அவ்வளவுதான். 0 0 போயிடும். ஓகேவா? 14ஆல அப்படியே அடிக்கலாம். 7 14 98 மீதி 2 1 14 0 710 10 சாரி 14 28 720 10 பிரிவுனா 7,200 கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷனே 7,200. அடுத்த கேள்வி பாருங்க. ரூபாய் 1,200 ஆனது 4 ஆண்டுகளில் 1,600 மாறுது. எனவே வட்டி விகிதத்தை 5% குறைச்சா தொகை எவ்வளவா மாறும்? இந்த கொஸ்டினுக்கு பெருசா கஷ்டப்படலாம் வேண்டாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம். புரியுதா? என்ன அப்படின்னா 1,200 ஆனது 4 வருஷத்துல 1,600 மாறுதுன்னா வட்டி விகிதத்தை 5% குறைக்கணும். கவனிங்களே, இப்ப வட்டி விகிதத்தை அவங்க 5% குறைக்க சொல்றாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க 5%, ஒரு வருஷத்துக்கு 5% குறைச்சீங்கன்னா
4 வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்ட் குறைக்கணும்? 20% குறைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? 20% குறைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதுல 10% எவ்வளவு? 120. அப்ப 20%னா 240. அப்ப இதுல இருந்து நீங்க 240 குறைச்சிங்கன்னா 1360. இதுதான் ஆன்சர். ஈஸி தான். அடுத்த கேள்வி பாருங்க. ரூபாய் 900 ஆனது 3 ஆண்டுகள் 1200 மாறும். சரி, மேலும் 3% வட்டி உயர்த்தினால் அத்தொகை எவ்வளவாக மாறும்? இப்ப கவனம். வருஷத்துக்கு 3% அதிகப்படுத்தினீங்கன்னா 3 வருஷத்துக்கு 9% அதிகப்படுத்தணும். 9% அதிகப்படுத்தணும். இப்ப இதுல 1% எவ்வளவு? 9. அப்ப 9%னா 9 81. அப்ப 81 ரூபாய் அதிகப்படுத்தணும். அப்ப 1200ல இருந்து 81 ரூபாய் அதிகப்படுத்தினா 1281 ரூபாய். புரியுதா? மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்ப அப்படியே 6th தமிழ் இந்த சாரி செஷன்லாம் நம்ம அப்படியே நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? அப்படியே கவனிங்க. ரைட். ஓகே, இதான் ஆக்சுவலா டெஸ்ட் சிலபஸ். 6th தமிழ் முதல் 5 யூனிட், ஹிஸ்டரி, அப்படியே ஆர்டில சிம்பிள் டெஸ்ட் தனி வெட்டி. ரைட். தேன் தோண்டியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோண்டி வளர்ந்தாய் வாழி என்ற வரிகளை இயற்றியவையார்? வாணிதாசன். அடுத்து, பாவலர் பெருசு நடத்திய இதழ்களில் பொருந்தாது தேன் சிட்டு. அடுத்து, தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். அடுத்து, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து, தமிழ் எண்களை பொறுத்து சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது கேனா 1, ஆனா 8, ஏனா 7ன்னு சொல்லிட்டு அப்ப மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா 2 3 1 வரும். நெக்ஸ்ட், பூவின் நிலைகளை வரிசைப்படுத்துக. பூவோட நிலைகள் முதல்ல அரும்பா இருக்கும், அப்புறம் அது மொட்டாகும், அப்புறம் அது முகையாகும், அப்புறமா மலராகும், அப்புறமா தான் அலராகும். ஓகேவா? அப்ப 4 5 3 1 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட், தமிழ் கவிதை வடிவங்களில் பொருந்தாது புதினம். நெக்ஸ்ட், கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குறைந்து மழையாக பொழியும் என்ற கருத்து குறிப்பிடப்படும் பழந்தமிழ் இலக்கிய நூல்கள்ல பொருந்தாது 18. நெக்ஸ்ட், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எவையா, எதுவா, என்னவா, யாரா? எதுன்னு தான் போடணும். இங்க விச்சுதான் நீங்க யூஸ் பண்ணணும். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுன்னு தான் நீங்க கேட்கணும். ஓகேவா? யாரு, என்ன, எவைன்லாம் வராது. சோ எதுன்னு தான் வரும். நெக்ஸ்ட், ஆயுதெழுத்து ஒலிக்கு ஆகும் கால அளவு அரை மாத்திரை. ஓகேவா? இதுல ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை வரும். புரியுதா? இப்ப குறிலுக்கு 1 மாத்திரைங்கிறப்ப உயிர் குறிலுக்கு 1 மாத்திரை தான், உயிர்மை குறிலுக்கு 1 மாத்திரை தான். நெடிலுக்கு 2 மாத்திரைனா உயிர் நெடிலுக்கும் 2 மாத்திரை தான், உயிர்மை நெடிலுக்கும் 2 மாத்திரை தான். ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை. ஓகேவா? அப்ப ஆயுதத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. நெக்ஸ்ட், 2000 ஆண்டுகளா வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் வேளாண்மை என்பது எந்த நூல் என்பதுன்னா கலித்தொகை. அடுத்து, கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல்கள் தொல்காப்பியமும் நன்னூலும். அடுத்து, தாவர இலை பெயர்களை பொறுத்துக. அதாவது பசலை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, கோரைங்கிறது புல்லு, கோர புல்லு, வரகுங்கிறது தாளு, தாழைங்கிறது மடலு. அப்ப 2 1 4 3 வரும். அடுத்து, ஓகே, இயல் தமிழ்ங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடக தமிழ்ங்கிறது உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். அப்ப 3 1 2 தான் ஆன்சர். அடுத்து, தமிழ்நாடு என்ற சொல் முதல் எந்த எழுதப்பட்டுள்ளதுன்னா சிலப்பதிகாரத்துல. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? பாரதியார். ஒருமை பன்மை விலைகளை நீக்கியதுக. பறவை கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அப்படின்னு தான் வரும். ஓகேவா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. இங்கேயும் ப்ளூரல், அங்கேயும் ப்ளூரல் தான் கரெக்டா இங்க இருக்கும். ஓகேவா? இப்ப பறவை கண்டம் விட்டு கண்டம் பறக்கிறதுன்னு வரணும், இது சிங்குலர். பட் இங்க ப்ளூரல் யூஸ் பண்ணிருக்காங்க, தப்பு. பறவைகள் ப்ளூரல், பறக்கின்றன ப்ளூரல் வரணும், தப்பு. இதுதான் கரெக்டா இருக்கும். பறவை கண்டம் விட்டு கண்டம் பறக்கிறதுனா அது கரெக்ட். அப்படி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல. இது ஒண்ணுதான் ரைட். நெக்ஸ்ட், நிறுத்தற்குறியில் அமைக்கப்பட்ட சரியான தொடர். மீனே ஆச்சரியக்குறி. ஓகேவா? ஏன்னா இது ஆச்சரியக்குறி, எக்ஸ்கிளமேட்டரி ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லணும். ஏன் இப்படி தூண்டில இருக்கிறாய், இது வினா. ஓகேவா? இது வினா சொல், அது ஆச்சரியத்தை வெளிப்பட்டது. அப்ப மீனே ஏன் இப்படி தூண்டில இருக்கிறாய் தான் கரெக்ட் ஆகும். நெக்ஸ்ட், சோ மேட்ச் பண்ணணும். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். மேட்ச் பண்ணீங்கன்னா 3 4 1 2. நெக்ஸ்ட், பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார்.
காரணம் பெண் கல்வி, கைம்பெண் மரணம், பொது உடைமை, பகுத்தறிவுக்கான பொதுசன வழக்கத்தை உள்வாங்கி பாடியுள்ளார். அப்ப கூட்டு சரி, காரணம் சரி, சரியான விளக்கமும் கூட. அடுத்து தமிழே உன்னை இணைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற வரையில் இயற்றியவர் காசி ஆனந்தன். அடுத்து இடஞ்சொலி எழுத்துக்களுள் பொருந்தாதது என்ன? பார்த்தாலே தெரியும், இது வலஞ்சொலி. புரியுதா? இடஞ்சொலினா இப்படி வரணும், இவங்க இடஞ்சொலி, இது இடஞ்சொலி. சுத்தம் இப்படி சுத்தம், ரேக்கும் இப்படி சுத்தணும். புரியுதா? ஆனா நான் இப்படி சுத்தம். அப்ப இது வலஞ்சொலி எழுது. நெக்ஸ்ட் தமிழன் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்பர் தேவாரம். 2000 ஆண்டுகளா வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் குறுந்தொகை என்ற நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் சொற்களில் பொருந்தாது. பாம்பு, செய் முதலையெல்லாம் குறுந்தொகையில தான் வந்திருக்கும், செல்லுங்கிறது குறுந்தொகையில வந்திருக்காது. நெக்ஸ்ட் 2000 ஆண்டுகளா வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் பார் என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பெரும்பானாற்றுப்படை. பாரு, பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. பாப்பா வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று பாடினது சுப்பிரமணியன், பாரதியார் தான். அடுத்து மல்லிங்கிறது தழை, கரும்புங்கிறது தோகை, பனைங்கிறது ஓலை, கமுங்கிறது கூந்தல். அப்ப 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். உழைக்கின்றான் வராது, உரைகின்றான் வராது, உரைகின்றான் வராது, உரைக்கின்றான். உண்மையே பேசுறான்ப்பா, உரைக்கின்றான்னு வரும். அடுத்து 2000 ஆண்டுகளா வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களை பொறுத்துக. உழவர் நட்டினையே, வெள்ளம் 10 ஊர் தொல்காப்பியம். அடுத்து 2000 ஆண்டுகளா வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் தொல்காப்பியம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் சொற்களில் பொருந்தாது. இப்ப உலகம் புகழ் மூடிலாம் தொல்காப்பியத்தான் வந்திருக்கும், கோடை வந்திருக்காது. அடுத்து எந்த ஆண்டு நடைபெற்ற சதுரங்க போட்டியில் கேர்கேஸ் ப்ரோ என்ற உலக சதுரங்க வெற்றியாளரை டீப் ப்ளூ என்ற மீத்திரன் கணினி வென்றது 1997. மாத்திரை என்பது கால அளவை குறிக்கிறது. காரணம், ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான விளக்கம் ரைட்டு. அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்கிறது. பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. வாடினன் தான் வரும், பயிர்கள் வாடின. இல்லைன்னா பயிர் வாடியதுன்னு வரணும். பயிர் வாடியதுன்னு வரணும். வாடினங்கிறது ப்ளூரல், வாடியதுங்கிறது சிங்குலர். புரியுதா? நெக்ஸ்ட் 1828 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு எனும் கண்டுபிடிப்பை ராமன் வெளியிட்டார். இந்தியாவில் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது ராமன் விளைவு. இதுல கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அடுத்து பிரிட்டானிக்கா கடை களஞ்சியம் தானியங்களுக்கு தரும் விளக்கம் பற்றிய குற்று காரணம் ஆராய்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானியங்கும் இயந்திரம் தானியங்கி. தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களை போல செயல்கள் நிறைவேற்றும். ரெண்டுமே ரைட்டு, விளக்கமும் கூட. அடுத்து சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் கருதுகோட்டில் தவறான கூற்று. உணவு பற்றி தண்ணீர் விளைந்துள்ளோங்கிறது ரைட்டு. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பது முறையில் ரைட்டு. நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளதும் ரைட்டு. 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது போல வலுவான கல்வி முறையை சொன்னது தப்பு. அடுத்த கேள்வி, நிறுத்தற் புள்ளிகள் அமைக்கப்பட்ட சரியான தொடர். ஆக்சுவலி அறமேன்மை கிட்டுன்றப்ப இந்த இது இங்க வந்திருக்கணும், ஆச்சரியக்குறி இங்க வந்திருக்கணும். அப்படி பாக்குறப்ப கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து இளங்கோவடிகள காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு, சிலப்பதிகாரத்தில் எழுதினவர். மேட்ச் பண்ணீங்கன்னா முத்துச்சுழல் போல நிலாவொளி, தூய நிறத்தினது மாடங்கள், சித்தமகிழ்ந்திரங்கள் தென்றல். அடுத்து உலக சிட்டுக்குருவினால் மார்ச் 20. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம்ங்கிறது ஆர்டிகாலா. அடுத்து கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? 1954. தவறான கூற்று என்கிறாங்க. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி ரைட்டு. டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் ரைட்டு. இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படும் டாக்டர் சலீம் அலி ரைட்டு. டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவி வளர்ச்சி என்று பெயர் தப்பு. அடுத்த கேள்வி, கண்டம்னா காண்டினென்ட், வலசைனா மைக்ரேஷன், புகலிடம்னா சான்ச்சுரி. வலசை போதல்னா இடம்பெயர்வு. புரியுதா? மைக்ரேஷன் வரும், புகலிடம்னா சான்ச்சுரி. 2, 3, 1. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெறுகிறது. காரணம் நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெறுகின்றன. ரெண்டுமே ரைட்டு, சரியான விளக்கம் கூட. இருக்கு சிலப்பதிகாரம் இயற்கையை வாழ்த்துவதை வசைப்படுத்துக. ஞாயிறு, மழை, திங்கள். திங்கள் ஞாயிறு மழைன்னு வரும். ஓகேவா? திங்கள் ஞாயிறு மழைன்னு வரும். அடுத்து மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். இதை அகரவரிசைப்படுத்துக. ஓகேவா? கி, கி, கு, கே, கேன்னு தான் வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து திங்கள்னா நிலவு, திகிரினா ஆணை சக்கரம், கொங்குனா மகரந்தம். அடுத்து வேறுனா இமயமலை, நாமநீர்னா அச்சந்தொருங்கடல், அலினா கருணை. அடுத்து திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர், புதிய கண்ட புலவராகும். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. கூட்டு 1 தவறு 2 தான் ரைட்டு. அடுத்து
தமிழ்ச்சொற்கள் அமைந்த தொடர். இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ வேற சொல்லு, டிபார்ட்மெண்ட் வேற சொல்லு, டிபார்ட்மெண்ட் வேற சொல்லு. இது பல்வேறு துறைகளிலும் தானியங்கி இயந்திரம் பயன்பாடு கொண்டுள்ளது தான் கரெக்டான தமிழ்ச்சொல். அடுத்து சோபியாவுக்கு ஐநா சபை வழங்கிய பட்டத்தோட பேர் புதுமைகளின் வெற்றியாளர். அடுத்து சிலப்பதிகாரம் எவ்வாறு போற்றப்படுவதில்லை? குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், தமிழ் முதல் காப்பியம், பௌத்த காப்பியம் வராது. ஏன்னா பௌத்த காப்பியம் மணிமேகலை. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லி இடையில் வரும் ரைட்டு. உயிர்மை எழுத்துக்கள் சொல்லி இடையில் வரும் ரைட்டு. அளவடை மட்டுமின்றி பிற இடங்களிலும் எழுத்துக்கள் சொல்லி இடையில் வரும். இல்ல அளவெடுக்கிறப்ப மட்டும்தான். இப்ப கடா படா அந்த மாதிரி அளவெடுக்கிறப்ப மட்டும்தான் உயிரெழுத்து நடுவில் வந்திருக்கும். இல்லைன்னா உயிரெழுத்து ஸ்டார்டிங்ல தான் வரும். அப்ப இதான் தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவைன்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து முத்துச்சூடர் போலே நிலவொளி முன்பு வரவேணும் என்ற வரிகளை இயற்றியவர் பாரதியார். அடுத்து சரியான கூற்று. மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லி நிறுதியில் வரும். தப்பு. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லி நிறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லி நிறுதியில் வரும். கரெக்ட். இல்லைன்னா உயிரெழுத்து நார்மலா தான் ஸ்டார்டிங்ல தான் வரும். மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துடன் இணைந்து மெய்யாக மட்டுமே தப்பு. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிரெழுத்தாக மீனிங்லாம் இல்ல. இதான் ரைட். ஓகேவா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதுங்கிறது தான் கரெக்ட். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் நிம்மதியா இருக்கும். மீனிங் இல்ல. பறவைகள் வாழ முடியாது, மனிதன் வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. அதான் கரெக்ட். நெக்ஸ்ட் பொதுவாக பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து தப்பு. இதான் ரைட்டு. கூட்டு 2 மட்டும் தான் சரி. லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்தோழியின் நூலை படித்த போது அப்துல் மனிதர்கள் பொருந்தாது அறிவு தன்னம்பிக்கை நிகழ்ச்சியெல்லாம் அவர் அடைஞ்சிருப்பாரு. புத்துணர்வுலாம் அடைஞ்சிருக்க. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கையை செய்கலாம் என்ற குரட்பா எந்த அதிகாரம்? நீத்தா பெருமை. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் முயும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் உயிரெழுத்தை ஒத்ததாக இருக்கும். ஒளிக்கும் கால அளவு மெய்யெழுத்தை ஒத்ததாக இருக்கும். தப்பு. 1 மட்டும் தான் ரைட்டு. நெக்ஸ்ட் கிழவனும் கடலும் எழுந்தது என்ன செமிங் பேர்? சரியான நிறுத்தற்குறி. என்ன மாணவர்களே, அப்துல் கலாமையோட உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்ததல்லவா? மகிழ்ச்சி தானே. கடைசி தான் வரும். தமிழ்ந்த மக்கள் எவருடமே மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது என்ற குரட்பா எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றது? மக்கட்பேர். அடுத்து ஆயுதம் பற்றிய கூற்றுகளில் தவறானது. தனக்கு முன் ஒரு குறிலத்தையும் தனக்கு பின் ஒரு மெல்லின உரிமையத்தையும் பிடித்து சொல்லில் மட்டுமே வரும். ரைட். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். வருஷப்படுத்தணும். பெரிய விஷயம் இல்ல. தான் முதல்ல வந்திருக்கும், அப்புறமா வ வரும், அப்புறம் தான் ஏ வரும். புரியுதா? சோ 3, 2, 1. நெக்ஸ்ட் பொருந்தா சொல். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை இந்த 3 சார்பெழுத்து. உயிரெழுத்துங்கிறது முதல் எழுத்து. அதனால இதுதான் பொருந்தாது. நெக்ஸ்ட் நிறுத்தக்குறிகள் அமைக்கப்பட்ட சரியான தொடர். டி தான் ஆன்சர். அடுத்து எத்தனை இணை சரியானவன்னு கேக்குறாங்க. புரியுதா? தட்ப வெப்பநிலை கிளைமேட், காலநிலை வெதரு, புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்ட். இதுல 2 இணை தான் கரெக்ட். அடுத்து செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவுடதம் மெடிசன், செயற்கைக்கோள் பிளானட். இதுல 2 தான் ரைட். செயற்கைக்கோள்னா சேட்டலைட் வரும், பிளானட் வராது. பிளானட்னா கோள், அவுடதம்னா மெடிசன், அவுடதம்னா மருந்து, செயற்கைக்கோள்னா ஆர்டிபிஷியல். 2 தான் ரைட். செயற்கைக்கோள்னா சேட்டலைட்பா, பிளானட்னா கோள். கேஸ் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது ஆய்வில் செய்யப்பட்டது. ஐரோப்பியால இருந்து. அடுத்து காரல் கப்பெக் எந்த ஆண்டு முதலாக ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தினார்? 1920. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா. நெக்ஸ்ட் பொருந்தாது எதுன்னு கேக்குறாங்க. வண்டு, தந்தம், கம்பளம்லாம் வேற, பக்கம் தான் பொருந்தாது. அடுத்து அறுவடை திருநாள் கொண்டாடப்படும் மாநிலங்களை கரெக்டா பொறுத்து சொல்றாங்க. உத்தராயண் ராஜஸ்தான், லோரி பஞ்சாப், மகர சங்கராந்தி உத்தரப்பிரதேசம். அப்ப 3, 1, 2 வரும். அடுத்து கூற்று. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலெழுத்தை நடுப்பது வருவதால் லகரம் தோன்றும். நாவின் நுனிமேல் அணுதி மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இதுல கூற்று 1 தவறு 2 சரி. 1 தப்பு 2 ரைட்டு. 1 தப்பு 2 ரைட்டு. அடுத்த கேள்வி பாருங்க. சரியான நிறுத்தக்குறி அமைந்த தொடர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா? சோ இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள தளங்களை பொறுத்துக. ஓகேவா? இதுல உள்ள தளங்களை பொறுத்து சொல்றாங்க. 6ஆம் தளத்துல திரைப்படக்கலை, 5ஆம் தளத்துல மருத்துவம், 7ஆம் தளத்துல வரலாறு. அப்ப 2, 3, 1 தான் ஆன்சர். அடுத்து
நாவின் நுனிமேல்வாய் அன்னத்தின் உட்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ரைட்டு. நாவின் நுனிமேலத்தில் முதல் பகுதியை தொட்டுவதால் நகரம் தோன்றியது. ரெண்டுமே ரைட்டு. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. க வரும், அப்புறமா ந வரும், அப்புறமா ப வரும், அப்புறமா மா வரும், அப்புறம் தான் ப வரும். சோ இதான் ஒரு ஆன்சர். அடுத்து வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடலை நோக்கி அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. தை 2ஆம் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கூற்று 1 சரி 2 தவறு. 1 தான் ரைட்டு, 2 தான் தவறு. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் சொல்லுவாங்க, ஆனா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குறது அப்ப இல்ல. சரியான தொடரை காண்க. கல்வியை பெறால் கைப்பற்றவோ அளிக்கவோ முடியாது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 18 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. 1 தப்பு 2 சரி. அடுத்து உள்ள தளங்களை பொறுத்துக. முதல் தளத்துல பருவ இதழ்கள், 2ஆம் தளத்துல தமிழ் நூல்கள், 3ஆம் தளத்துல தத்துவம். 3-1 ஆன்சர். கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்று யாரால் பாராட்டப்பட்டார்? பெரியார். பெரியார் தான் சொல்லியிருக்காரு கல்வி கண் திறந்தவர் காமராஜர். காமராஜருக்கு நடுவண் அரசு ஓகேவா பாரத ரத்னா விருது வழங்குது 1976. அடுத்து காமராஜர் பிறந்த நாள் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கல்வி வளர்ச்சி நாள் சொல்லுவாங்க. அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் தினம் சொல்லுவாங்க. விவேகானந்தர் பிறந்த நாள் இளைஞர் தினம் சொல்லுவாங்க. முத்தேனில் பொருந்தாதது பொந்து தேன் வராது. கொம்பு தேன், மலைத்தேன், கொசு தேன் வந்துடும், பொந்து தேன் வராது. அடுத்து பொருள் வேறுபாடு அறிக. விலைனா பொருளோட மதிப்பு, விலைனா உண்டாக்குது, விளைகிறது. சோ சி தான் ஒரு ஆன்சர். அடுத்து நல்லொழுக்கத்தின் விதைகளாக ஆசார கோவை குறிப்பிடப்பட்டவற்றுள் பொருந்தாது. பிறர் செய்யும் தீமைகளை மன்னித்து விடுங்கள். அடுத்து பொறையுடைமை எனும் சொல்லை பிரித்ததுக. பொறை கூட்டல் உடைமை. கூற்று தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. காரணம் நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. கூட்டு காரணம் சரி, எல்லாம் சரியான விளக்கமும் கூட. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாய் மொழியா. ரைட்டு. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களை தொகுப்பு. ரைட்டு. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டதும் ரைட்டு. ஆனா ஆசாரக்கோவை 18 கீழ்கணக்கு நூல்கள் உண்டு, மேல்கணக்கு வராது. புரியுதா? அடுத்து வெள்ளத்து அணைய மலம் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. குரட்பா எந்த அதிகாரத்தில் உள்ளது? ஊக்கமுடைமை. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. செடிகளில் பூக்கள் மலர்ந்து இருந்தன. பூக்கள் மலர்ந்தன, அது பூக்கள் மலர்ந்து இருந்தன, இது ப்ளூரல். பூ மலர்ந்ததுன்னு வந்திருக்கும். பூ மலர்ந்ததுன்னு வந்திருக்கணும். இது வந்து தப்பு. பூ மலர்ந்ததுன்னா ஓகே, பூ மலர்ந்து இருந்ததுன்னா ஓகே, பூக்கள் மலர்ந்து இருந்தனா ஓகே. சோ இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். சொன்னது மக்கள் கவிஞர். அடுத்து சரியான நிறுத்தல் குறி. அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே, கடைசி டி தான் வரும். அடுத்து மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர். மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர். ஓகேவா? அந்த நீங்க படியில அப்படி நின்னீங்கன்னா அப்படியே படி போகும் பாருங்க, அது வந்து எஸ்கலேட்டர். மின் தூக்கினாதான் லிப்ட். மின் இதழ்னா இ மேகசின். அடுத்து தமிழ் முடிஞ்சிருச்சு, மேக்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து ஜிஎஸ் தான். சிங்க சமவெளி நாகரிகம். உலகின் தொன்மையான நாகரிகங்களின் காலக்கோடு. இதை பொருத்தணும் அப்படின்னா 2, 1, 4, 3 வரும். புரியுதா? மெசபடோமியா 3500 இருந்து 2000. எகிப்து இது வரும். சிந்துவெளி 3300 இருந்து 1900. சீனா 1800 இருந்து 1122. அடுத்து ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் தன்னுள்ள விவரித்தது சார்லஸ் மேசன். அடுத்து கூற்று 1. சார்லஸ் மேசன் அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சூழலுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தாண்ட 1930. இதுல 1 ரைட்டு 2 தப்பு. லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு 1856. 1924 ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருன்னா ஜான் மார்ஷல். அடுத்து நாகரிகம் என்ற சொல் சிவிஸ் என்று எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னா லத்தீன்ல இருந்து வந்தது. ஹரப்பா மொகஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம். ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். இதுல கூற்று சரி, காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட. ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1861. அடுத்து இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படும் எழுத்துக்கள்ல பொருந்தாதது கேட்கிறாங்க. ஆன்சர் என்ன? சிந்தனை நாகரிக மலையாள முத்திரையிடம் ஹரப்பா. எத்தனை இணை சரியானவன்னு கேட்கிறாங்க. ஓகேவா?
தொடக்க கால அரப்பா, முதிர்ச்சி அடைந்த அரப்பா, பிற்கால அரப்பா கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு இணை தான் கரெக்ட். அடுத்து அரப்பாவுக்கு முதல்ல 1826 வருகை தந்த இங்கிலாந்து நாட்டவர் யாருன்னா சார்லஸ் மேசன். அடுத்து 1831 அம்ரி என்னும் அரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். அடுத்து இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனர் யாரு அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷல். அடுத்து சோ மேட்ச் பண்ண சொல்றாங்க, புரியுதா? இது ஆல்ரெடி அப்படியே நேர்நேராக இருக்கு. மேற்குனா சர்க்கான்சர், வடக்குனா ஷாட்டுகை, கிழக்குனா ஆலம்கீர்பூர், தெற்குனா இமாபாத். சோ 1 2 3 4 தான் ஆன்சர். அடுத்து தவறான கூற்று. ஹரப்பாவில் உள்ள ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகிறது. இதுதான் தப்பு, மீதி எல்லாமே ரைட்டு. அடுத்து ஹரப்பாவில் தயாரிக்கப்பட்ட கைவினை கலைப்பொருட்கள் ஏற்றுமை செய்யப்பட்ட இடம் மெசபடோமியா. அடுத்து இது வந்து மேட்ச் பண்ண சொல்றாங்க, புரியுதா? மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா சங்குங்கிறது பாலகோட்டு, வைடூரியங்கிறது ஷாட்டுகை, கான் என்கிறது லோத்தல். ஸோ 2 1 3. அடுத்து தவறானது கேட்கிறாங்க. ஹரப்பா மக்கள் செம்பு வெண்கலம் கல்வி செய்ய ரைட்டு. ஹரப்பா மக்கள் இருமை அறிந்திருக்கவில்லை ரைட்டு. ரோல்செட் எனப்படும் படிக கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள் ரைட்டு. ஆனா மட்பாண்டுகள் அரசியலும் வெள்ளியும் கலந்த வண்ணம் பூசப்படுது தப்பு. அடுத்து செம்பாலான நடனமாடும் பென்சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் மொகஞ்சதாரோ. ஹரப்பா நகர பகுதியிலிருந்து படிகளான எந்த வடிவ ஏகர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? கனசூத்திர வடிவ. அடுத்து ஸ்டிடைட் கல்லில் அமைந்த மதகுரு கண்டெடுக்கப்பட்ட இடம் மொகஞ்சதாரோ. ஹரப்பாவை கண்டறிந்தவர் தயாரம் சாணி. பல்லாவரத்தில் சென்னை பல்லாவரத்தில் ராபர்ட் புஷ் ஃபுட் கால காலக்கருவிகள் முதல் எந்த ஆண்டில் அடையாளம் பண்ணாங்க? ஆன்சர் 1963. அடுத்து மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர்வான், பாகோத்தி ஆகியவை எந்த நாகரிக இடங்கள்னா மேல் பழங்கற்காலம். அடுத்து ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது வேளாண்மை. பர்சகோம் டாஸ் நிலவிய இடம் காஷ்மீரில் புதிய கற்கால பண்பாடு. மொகஞ்சதாரோ நகரம் தோண்டி எடுக்கப்பட்ட ஆண்டு 1922. ஹரப்பா அகழாய்வு செய்த ஆண்டு 1921. விலங்குகளை உள்ளடக்கிய பேரினமான எக்ஸல் பொருந்தாததை கண்டுபிடி. யானை. சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்று நிரூபித்த வரலாறு ஆய்வாளர்கள் பொருந்தாதது ராதாகிருஷ்ணன். அடுத்து 1922 ஆண்டு மொகஞ்சதாரோ கண்டறிந்தது ஆர்டி பானர்ஜி. சிந்துவெளி நாகரிகத்தோட சிறப்பு அம்சம் திட்டமிட்ட நகர அமைப்பு. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெகர்கர். மெகர்கர் பற்றிய சரியான கூற்று 3மே ரைட்டு. எந்த ஆண்டை ஒட்டிய காலத்தில் மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வார்த்தை நிலையதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? 7000. சிந்து சமய நாகரிகத்தில் தெருக்களும் வீடுகளும் பற்றிய கூற்றுக்களை தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து ஏஎஸ்ஐயோட விரிவாக்கம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதுல 1 தவறு 2 மட்டும் தான் ரைட்டு. நீர்க்கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று. பெருங்குளம் நன்கு அகன்று சதுர அமைந்திருந்த நீர்த்தேகம் தப்பு. ஸோ 2 மட்டும் தான் ரைட்டு. நெக்ஸ்ட் உலகின் முதன்முறையில் கட்டப்பட்ட பொதுக்குளம் பெருங்குளம் எங்கு காணப்படுதுன்னா மொகஞ்சதாரோ. தானிய களஞ்சியம் எங்கு காணப்படுதுன்னா ஹரப்பா. இதுல 1 ரைட்டு 2 தப்பு. இதை மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா மெசபடோமிய நாகரிகம் டைக்ரிஸ், சிந்துவெளி நாகரிகம் சிந்து, எகிப்து நாகரிகம் நைல் நதி, சீன நாகரிகம் குவாங்கோ. புரியுதா? சோ அந்த நாகரிகங்கள் அது எந்த நதிக்கரை ஓரத்துல வந்துச்சு அப்படி பார்த்தா மெசபடோமியாவுக்கு டைக்ரிஸ், சிந்துவெளி நாகரிகம் சிந்து நதியோட நதிக்கரையில் வந்துச்சு, எகிப்து நாகரிகம் நைல் நதி, சீன நாகரிகம் குவாங்கோ. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ இதுக்கான ஆன்சர் லாஸ்டா பார்த்தது ஆப்ஷன் சி 4123. நெக்ஸ்ட் லோத்தல் கப்பல் கட்டு மற்றும் செப்பனிட தளம் எங்க இருக்குன்னா குஜராத். அடுத்து லோத்தல் என்னும் எந்த ஆற்றின் துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது? சபர்மதி. அடுத்து சிந்துவெளி மக்கள் போக்குவரத்துக்காக காளைகளை பயன்படுத்துறாங்க. அமர்ந்தனில் உள்ள ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல 2மே ரைட்டு. நெக்ஸ்ட் லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தங்கத்தாலான அளவுகோல் டேஷ் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. 1074 மில்லிமீட்டர் வரைக்கும் சிறிய அளவீடுகளை கொண்டிருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் என்னன்னா ஆப்ஷன் சி செம்பு. அடுத்து வெண்கலத்தாலான நடனமானது டேஷ் என்ற சிறிய பென்சில், வெண்கலத்தாலான நடனமானது என்ற சிறிய பென்சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் மொகஞ்சதாரோ. அடுத்து நடனமாத சிலையை பார்த்து இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்ததுன்னு சொன்னது யாருன்னா சர் ஜான் மார்ஷல். அடுத்து
சோ இதுல பொருந்தாது எதுன்னு கேக்குறாங்க, புரியுதா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி முசிறி. நெக்ஸ்ட், கொற்கை, பூங்கா போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் எந்த நாட்டில் உள்ளன? ஆப்கானிஸ்தான். அடுத்து, சிந்துவெளி எழுத்துக்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக பருத்தி ஆடைகளை பயன்பாட்டில் இருந்த கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. இதுல ஒண்ணு ரைட்டுப்பா, சரி ஒண்ணு தப்பு, ஒண்ணு தப்பு, ரெண்டாவது தான் சரி. சிந்துவெளி எழுத்துக்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, தப்பு, இதான் ரைட். அடுத்து, சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம். ரெண்டுமே ரைட்டு, ரெண்டுமே ரைட்டு. சோ ஆம்ரி, டோலவிரா, லோத்தலு, காலிபங்கன். இந்த பக்கம் அந்த எப்படி சொல்றது, ஆராய்ச்சியாளர்கள் பேரு, புரியுதா? சோ அப்படி பார்த்தோம்னா இதை மேட்ச் பண்றது 2143 வரும். அப்ப மஜும்தாரு, புரியுதா? அதாவது ஆம்ரினா மஜும்தாரு, டோலவிரா ஜேபி ஜோசி, லோத்தல்னா எஸ்ஆர் ராவ், காலிபங்கனா பிபி லாலு. நெக்ஸ்ட், முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர். உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இடம் மொகஞ்சதாரோ. அடுத்து, அரப்பா மக்கள் எந்த நாட்டுடன் விரிவான கடல் வடிவம் கொண்டிருந்தனர்? மெசபடோமியா. சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரவிந்தது? 1.5 மில்லியன். சோ பொறுத்துக்க மேட்ச் பண்ணணும். டெர்ரகோட்டா மண்பாண்டங்கள், ரோரி செட்னா கத்தி, களிமண்ணா சதுரங்க காய், படிக்கக்கல்னா எடைக்கற்கள். மேட்ச் 4 1 2 3 ஆன்சர். எத்தனை இணை சரியானவை? சிந்துவெளி நாகரிகத்தில் முக்கியமான நகரங்கள்ன்றாங்க. அதாவது அந்த பக்கம் அந்த நகரங்கள், இந்த பக்கம் அது இருந்த இடம், புரியுதா? இதுல எது சரின்னு கேக்குறாங்க, புரியுதா? பனவாரி ராஜஸ்தான், தோலவிரா குஜராத், ஹரப்பா பஞ்சாப், மூணுமே ரைட்டு. அடுத்து, உலகின் மனிதனால் உலகப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் உள்ள இடம் லோத்தல். லோத்தல் குஜராத்ல இருக்கு. ஹரப்பா மக்கள் பயன்படுத்தாத விலங்கு குதிரை. ஹரப்பாவில் ஜெப்பு என்று அழைக்கப்படும் பெரிய வகை இனம் ஆடுகள். இதுல ரெண்டுமே ரைட்டுங்க. அடுத்து, ஹரப்பன் பகுதிகளில் இருந்து சுமார் எவ்வளவு எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? 5000. அடுத்து, இந்திய பண்பாட்டு உருவாவதற்கான அடித்தளம் வந்து சிந்துவெளி. சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் வந்து கட்டில் என்னும் மீனின் எலும்பு. அதான் ஆன்சர். சிந்துவெளி மக்கள் வழிபட்டது அரச மரத்தை. பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று இருப்பது சுட்ட களிமண் சிலை. உலகின் மிக பழமையான கிராம நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். அலெக்சாண்டர் கன்னிங்காம் ஹரப்பாவை பார்வையிட்ட வருடங்களில் பொருந்தாது 1861. இந்தியாவில் காணப்படும் இரண்டாம் கட்ட நகரமயமாதலின் மையம் வந்து மொகஞ்சாதாரம் சொல்றாங்க. அடுத்து, பின்வரும் கூட்டுகளில் சரியான விடை 1 2 ரைட்டு. இடமிருந்து வளமாக எழுதலாம், வளமிருந்து இடமாகவும் எழுதலாம். பட் மேல கீழே எழுத முடியாது. 1 2 ரெண்டுமே ரைட்டு. இப்ப நாம எப்படி இடமிருந்து வளம் எழுதுவோம், அந்த லாஜிக் சொல்றாங்க. உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை பார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் சிந்து சமவெளியில் இங்கு காணப்பட்டது மொகஞ்சதாரோ. சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்ததில் பொருந்தாதது மத்திய பிரதேசம். ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் அப்படியே அந்த பாகிஸ்தானோட ஒட்டி வரதான் சிந்துவெளி நாகரிகம். மத்திய பிரதேசம் இங்க இருக்கு, என்ன இந்தியாவுக்கு உள்ள இருக்கு, அதோட அது வந்திருக்காது, புரியுதா? நெக்ஸ்ட், ஜாகிரபிக்கல் பார்டரை வச்சு அடிக்கணும். சிந்து சமவெளியில் கிடைக்கப்பெற்ற முத்திரைகளில் பெரும்பாலும் இடம்பெற்ற விலங்கு காளை. சிந்து சமவெளியில் கிடைக்கப்பெற்ற பொம்மைகளில் அதிக அளவு கிடைத்தது கோலி. இதுல ரெண்டுமே ரைட்டுங்க. சோ மேட்ச் பண்ணணும். சங்குனா நாகேஸ்வரி, செம்புனா ஓமனு, மேக்கல்னா தாடியன் கூடிய ஆண் சிலை, லாஸ்ட் வேக்ஸ்னா நடனமாது. 4 1 2 3. நெக்ஸ்ட், பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் விலங்குகளின் கடவுள். அடுத்து, ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய முதல் மனித இனம் யாருன்னா ஹோமோ எரெக்டஸ். தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோட்டத்தை கொண்டிருந்த மனித மூதாதையர் எந்த இடத்தை சார்ந்தவர்னா ஹோமினியன். அடுத்து, இந்தியாவில் இருக்கும் ஒரே மனித மூதாதையர் புதைப்படிவை எங்கு கண்டறியப்பட்டதுன்னா தக்னோரா. இந்தியாவில் இடைப்பழங்கற்கால காலகட்டத்தில் நெவாசா என்னும் இடத்தில் பிரவானா ஆட்டங்களை அடையாளம் கொண்டவர் யாருன்னா HD சங்கலியா. அடுத்து, பழங்கற்காலத்தை சேர்ந்த பீம்பெட்கா ஓவியங்கள் எந்த நிறத்தில் காணப்படுது? பச்சை நிறம். ஆண்களும் பெண்களும் இணைந்து விலங்குகள் வேட்டையாடப்பட்ட ஓவியம் எங்கு காணப்படுகிறதுனா பிம்பேட்கா. ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டிருந்ததற்கான சான்றுகள் எங்கு காணப்படுதுன்னா மகாதகா. அடுத்து, தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை எழுதியவர் எட்கர் டஸ்டன். உயிருள்ள ஒரு மனிதன் பல்லில் துளையிட்டதற்கான மிக பழமையான சான்று எங்கு கிடைச்சிருக்குன்னா மெகர்கர்ல. எந்த இடத்தில் மேல் பழங்கற்கால பண்பாடு சேர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தீக்கோழி முட்டையோடு கண்டறியப்படுதுன்னா பாட்னே. சிந்துவெளி நாகரிகத்தில் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் மெகர்கர். ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச் என்பதை எவ்வளவு கணக்கிட்டாங்கன்னா 1.75 சென்டிமீட்டர் கணக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 10 மேக்ஸ் கொஸ்டின் தான், அதை போட்டோம் ஆல்ரெடி, புரியுதா? சோ 200 கொஸ்டின் நம்ம இதுல பார்த்துட்டோம், ஓகேவா? இப்ப அடுத்து உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கான கைடன்ஸ் வீடியோ, அதுக்கான டெஸ்ட், அப்புறம் அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பரா இருக்கும், அதை கவனிச்சுக்கோங்க, புரியுதா? கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.